சில்லான கிளைமேட்டில் ஒரு சூடான ஒரு பிளாக் டீ. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடாடாடாடாடாடா, என்ன கிளைமேட்டுங்க! இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் எழுதி பார்த்தோணும், கம்பளி போட் படுத்து தூங்க தான் தோணும். என்ன பண்ணுறது, கடமை அளிக்கிறது. இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபிஷ் ஒன்று ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அந்த ஃபிஷ் வாங்க தான் போயிட்டுருக்கோம். எப்பயும் 6:30 ட்ரெயின் வந்துடும். இன்றைக்கும் வழக்கம் போல் லேட்டு தான். ஸோ கூப்பிட்டாங்க, போய் உடனே ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துடணும். பிகாஸ் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உடனே நம்ம டேங்கில் போட்டு அடுத்த வேலையை பார்த்து வேலைக்கு கிளம்பிடணும். ஸோ நமக்கு டைம் அவ்வளோக்கா இல்லைனால டக்குன்னு போய் வாங்கிட்டு வரது தான் நமக்கு பிளான் இன்றைக்கி. ஸோ அந்த கேப்பில் ஒரு சின்ன ஒரு வீடியோ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 3 to 4 இன்ச் இருக்கும். இப்போ நம்ம எடுக்க போகிற ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு இந்த பால் இருக்கும் பார்த்திங்களா, டென்னிஸ் பால், அந்த மாதிரி மண்டை இருக்குங்க. ஸோ அவனை தான் இப்போ எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரோட மகிமை ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு நான் காட்டுறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு அந்த இடத்த பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபைனலி ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு போலங்க. கிளைமேட் அப்படியே அதோடய ஃபீல் வந்து சொல்லுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு கிளைமேட் வேறு லெவலாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் தண்டருக்கு ஒரு ஆடு கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். அந்த ஊட்டிக்கு போகிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்கே தான் இருக்குது. அதுதான் தெரியுது பார்த்திங்கன்னா ட்ரெயின், அதுதாங்க நீலகிரி எக்ஸ்பிரஸ் இது தான். ஸோ மார்னிங் 8:50க்கு எடுப்பாங்க. எப்படியும் உங்களுக்கு ஆயிரும், ஒரு ஹாஃப் டே மேலே ஆயிரும். நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் 2 மணி 3 மணி ஆயிரும். நீங்கள் போகிறப்பவே நீங்கள் சாப்பாடெலாம் பொட்டலம் கட்டி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ட்ரெயினில் போகிறப்போ அங்கே நிப்பாட்டுவாங்க. அங்கங்கே போகிறப்ப நீங்கள் சாப்பிட்டு போனீங்க, குடும்பத்தோடு சாப்பிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அங்கே ஒரு 3 மணிக்கு இறக்கி விடுவான். 3 மணிக்கு விட்டு முடிஞ்சிடும், அவ்வளோதான். அந்த நாள் ஃபுல்லாக முடிஞ்சிடும். நீங்கள் அடுத்த நாள் மட்டும் ஊட்டிக்கு போய் நீங்கள் சுற்றி பார்க்கட்டேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஆனால் வர்த்துங்க, சீரியஸாக வந்து அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு வந்து உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப வர்த்து தான். பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகுங்க. அந்த மலை ஆல்ரெடி ஊட்டியே ஒரு மலை தான். அந்த மலைக்குள்ளே அந்த ட்ரெயின் கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அதில் பார்க்குற ஒவ்வொரு சீனரிஸும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். சீரியஸாகவே இறங்கி நடந்து போயிடலாம். ட்ரெயின் அது போகிற ஸ்பீடு அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த ட்ரெயினுக்குள்ளே மெதுவாக போகிறப்போ நம்ம அதை பார்க்கும்போதெல்லாம் ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். அந்த சம்டைம்ஸ் ஒரு அந்த குகைக்குள்ளே போகும், அதுக்குள்ளே போகிறப்பெல்லாம் பயங்கர ஃபீலிங்காக இருக்கும், நல்லாவே இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோட போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ப்ரோ நீங்கள் திரும்பி போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த ட்ரெயின் ஒரு டைம் கூட போனது கிடையாது. அது என்ன கொஞ்சம் இஷ்யூ அப்படின்னா 1 மந்த் பிஃபோராக புக் பண்ணணும். அப்படியே ஸ்பாட்டில் பண்ணோம் அப்படின்னா கூட எத்தனை பேர் போகிறாங்களோ அத்தனை குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும். அதாங்க பிரச்சனை. ஸோ நம்ம பார்சல் எடுத்துகிட்டு வந்தாச்சு, அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இவன் தாங்க அந்த பையன். ஸோ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். நான் டேங்கில் போய்ட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன். இன்னும் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய், see you.